ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலை தினம் புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னொரு முறை, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே, எங்களை செங்கடலை கடக்க பண்ணினீர், ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே பல செங்கடல்களை பார்த்தோம். எரிகோவை கடக்க பண்ணினீர், உமக்கு ஸ்தோத்திரம். யோர்தானை கடந்து நடக்க பண்ணினீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே வாதிகள் வந்த பொழுது, நானே உன் பரிகாரன கர்த்தர், எகிப்தில் வரப்பண்ணின ஒரு வாதி வரப்பண்ணேன் என்று சொல்லி எங்களுக்கு ஏலிம் நேராக கொண்டு வந்து, பேரிச்ச மரங்கள் நிறைந்த இடத்துல கொண்டு வந்து எங்களை தங்க வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு எங்கள் பிராணனை நீர் பாதுகாத்து வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய ப்ரொவிஷனுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பராமரிப்பு, உங்களுடைய காருண்யம் எங்களை பெரியவனாக்கினதுக்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு நிலையிலே நாங்கள் நிற்கிறோம் என்றால் அதற்கு காரணமே என் ஆண்டவர் இயேசு தான். இந்த பதவியிலே நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் எங்கள் ஆண்டவர், கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமான இயேசு தான். இந்த இடத்துல ஊழியம் செய்கிறோம் என்று சொன்னால் அது கர்த்தருடைய மாபெரும் கிருபை. பிள்ளைகளுடைய வளர்ச்சி, நம்முடைய பெற்றோருடைய வளர்ச்சி, அவருடைய பாதுகாப்பு, சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்களெல்லாம் நீக்கி இரவில் நல்ல சுகத்தையும் ஓய்வையும் கொடுக்கிறது நம்முடைய கிருபை. ஸ்தோத்திரிக்கிறோம். கடனிலிருந்து எங்களை விடுதலையாக்குறது நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமகிமையும் உமக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் அனைவரும் இணைந்து ஜீவனுள்ள தேவனை வாரும் என்ற பாடல் 2 சரணங்களை நாம் பாடுவோம். ஜீவனுள்ள தேவனை வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பேர என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பேர என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பேர என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பேர என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா, பாவமாத மக்களே துயா, பாவிகள் துரோகிகளையா, பாவமாத மக்களே துயா, பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ, பாதகரின் பாவம் போக்கவே பாதகர் போல் தொங்கி நீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர், பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ, பாதகனின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. வாக்குதத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாற உண்மை நாதரே, வாக்குதத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாற உண்மை நாதரே, வாக்கு நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர்,
இயேசுவே நீர் வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. கைகளை உயர்த்தி இந்த வாக்கை நம்பி வந்திருக்கிறோம். இந்த வல்ல ஆவியை ஊற்றும். ஆண்டவரே, இன்றைக்கும் வேதனையின் மத்தியிலே, விரக்தியின் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே, சாரோ மத்தியிலே, பெயின் மத்தியிலே, இழப்புகள் மத்தியிலே, குழந்தையின்மையின் மத்தியிலே, திருமணமாகாமல் காலதாமதத்தின் மத்தியிலே, கணவனை பறி கொடுத்த நிலைமையில அல்லது மருத்துவமனையில் ஐசியூவில் இப்படி போன்ற காரியங்களிலே இந்த பிள்ளைகள் வேதனையோடு இருக்கும் பொழுது, கடனில் விசேஷமாய் கடனில் இருக்கிற பொழுது, எங்களுக்கு ஒரே துணை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எங்களுக்கு ஒரே துணை யெகோவா ஈரே, யெகோவா என்று சொல்லப்படுகிற அந்த கர்த்தர், யெகோவா ஷாலோம். ஆண்டவர் உமக்கு நன்றி. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் இந்த வேளையில கைகளை உயர்த்தி எவ்வளவு பிசாசின் போராட்டங்கள், விசேஷமாய் பிள்ளைகளை மதிமயங்க பண்ணுகிற பிசாசு ஆட்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கு விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில உண்டாவதாக. பதில் வரட்டும், பரலோகம் திறக்கப்படட்டும், தேவதூதர்கள் இறங்கி வரட்டும், பரலோகத்திலிருந்து ஆவியானவர் எங்களை நிரப்பட்டும். இந்த பிரசன்ஸை நாங்கள் உணர்ந்து கொள்கிற கிருபை எங்களுக்கு தாரும். அல்லது நேரடியாக வந்து நின்று நீர் எங்களோடு பேசும். இந்த தூதர்களை அனுப்பும், இந்த ஊழியக்காரர்களை அனுப்பும், இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசும். எங்களை ஆறுதல் படுத்தி எங்களை திக்கற்றவர்களாக விடாமல் தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து ஜெயம் கர்த்தரால் வரட்டும். தேர்வு விடைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெயமோ கர்த்தரால் வரட்டும். வேலைக்கான வாய்ப்புகள், வாசல்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நேற்று நாம யாபேசை தொடங்கினோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். அடுத்து வசனம் 1 Chronicle chapter 4 verse 10. ஜாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. இது ஆங்கிலத்தில் இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னா, ஜாபேஸ் cried unto the Lord. cried. இங்க தமிழ்ல மொழிபெயர்க்கும் பொழுது தேவனை நோக்கி அப்படின்னு நிறுத்திட்டாங்க. ஆனா அப்படி நேரடியா நான் உங்களுக்கு சொல்லணும்னா, யாபேசு தேவனை நோக்கி அழுது, cried. பிரியமானவர்களே, இது மிக முக்கியம், மிக முக்கியம். நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம், நம்ம எல்லா வேதனைகளையும் பார்த்தோம். ஒவ்வொரு ஏரியாவில் நமக்கு இருக்கிற வேதனைகளையும், சாரோவும், நம்முடைய பெயினும், நம்முடைய ஆக்னியும், நம்முடைய காயம் ஆற்றப்படாது இருக்கிற நிலைமையும், தனித்து விடப்பட்ட நிலையையும் நம்ம பார்த்தோம். கண்ணீரை பார்த்தோம், தாயின் கண்ணீரை பார்த்தோம், தகப்பனின் கண்ணீரை பார்த்தோம், வாலிப பிள்ளைகளின் கண்ணீரை பார்த்தோம், அநேக குழந்தை இல்லாதவர்களுடைய கண்ணீரை பார்த்தோம். இன்றைக்கு முதல் வசனத்திலே இவன் அழுதான். கனம் பெற்றவன் தான், ஆனால் அழுதான். ஏன் அழணும்? நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒருவேளை நீங்க அழணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அழுகிற மாதிரி ஒரு சூழல் வந்தா அடக்கி கொள்ள வேண்டாம் என்று நான் சொல்கிறேன். ஆண்டவரிடத்தில் அழுங்க, தேவனிடத்தில் அழுங்க, கண்ணீர் விட்டு அழுங்க. துருத்தில் வைத்திருக்கிறார் அவர். அதுதான் அழகு. அவருடைய வார்த்தை அழகுதான். ஒரு டிராப் கூட அவர் வீணா பண்ண மாட்டார். எல்லாவற்றையும் அவருடைய துருத்தில் கணக்கில் அல்லவா வைத்திருக்கிறார். உங்களுடைய ப்ரேயர் ரொம்ப சீக்கிரத்தில் ஆன்சர் பண்ணப்படணும்னா அழுங்க. அழுகிறவரோடு கூட அழுங்க. அதுக்காக ஐயோ கண்ணீரை வர வைக்கணும் வராது.
மன குமுறல்கள், வேதனைகள் எல்லாம் பெருகும் பொழுது, மனதில் விசாரங்கள் பெருகிற பொழுது, மனதிலே சோர்வுகள் பெருகிற பொழுது, விரக்திகள் பெருகிற பொழுது, மனதிலே மரண பயங்கள் வருகிற பொழுது, கால தாமதங்கள் ஆகிற பொழுது, வேலை கிடைக்காத பொழுது, பாஸ் பண்ணாத பொழுது அழுங்க. கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இமீடியட்டான பதில் வரும். நீங்க கடைசி வார்த்தையை கவனிங்க. அதே அந்த வசனத்துல அழுத பொழுது அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென் சொல்லுங்க. அழுகிற பிள்ளைக்கு பால் நிச்சயம் உண்டு. அதான் நம்ம பாரம்பரியமா சொல்லுகிற வார்த்தை. அழுகிறவருக்கு இல்லை என்று ஆண்டவர் சொன்னதே இல்லை. அழுகிறவர்களுக்கு இதுவரையும் அவர் போயிட்டு வா அப்படின்னு சொன்னதே கிடையாது. அவர் கொடுத்து அனுப்பி இருக்கிறார். அதனால் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அழுது கொண்டிருக்கிறீங்களா? பதில் வந்து விட்டது. நீங்க அதை நம்பி அழல. ஆண்டவரை நம்பி அழல. ஆண்டவர் கொடுப்பார் என்று நம்பிக்கையோட அழல. உங்க ஜெபத்துல சில குறிப்புகள் இல்லை. உங்களுடைய விசுவாசத்தின் அளவு குறைவாக இருக்கிறது. நம்பிக்கை குறைவாக இருக்கிறது. அழுறீங்க, பரவாயில்ல. ஆனா யாரிடத்துல அழுறீங்க என்ற கேள்வி. சர்வ வல்லவரை புரிந்து கொண்டு அழுகிறீங்களா? இயேசுவை அறிந்து கொண்டு அழுறீங்களா? பரிசுத்த ஆவியை விரும்பி அவரை நேசித்த என் உள்ளுக்குள்ள இருக்கிற அவர் குரோனிங் ஸ்பிரிட்டோட எனக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சோடு கூட வேண்டுதல் செய்கிறார் என்று புரிந்து அழுறீங்களா? அழும் பொழுது நிச்சயம் கடைசி வசனம் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இம்மீடியட்டாக ஆன்சர் வந்து விட்டது. இப்படிதான் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கணும். அண்ணால் எத்தனையோ முறை கோயிலுக்கு போனாங்க. அந்த ஒரு நாள் அழுகை வாழ்க்கையை தலைக்கீழாக புரட்டி போட்டது. குழந்தை கிடைத்தது. அதுதான் அழுகிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிற நன்மைகள். வேதத்துல யாரெல்லாம் அழுதாங்களோ அந்த வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் என்பதை நீங்க யோசித்து எழுதி எனக்கு அனுப்புங்க. ஏன்னா இன்னைக்கு காலையில ஆவியானவர் சொல்லுகிறது காரியம் என்னன்னா, நிறைய பேர் அழுறீங்க. உங்கள் கண்ணீரை கர்த்தர் கழிப்பாக மாற்றுவார். உங்களுக்கு பதில் உண்டு. நீங்க நினைக்கிறீங்க காலதாமதம். இல்லை, காலதாமதம் ஆவதற்கான வாய்ப்புகளே இல்லை. அழுதா நிச்சயம் கர்த்தர் உங்கள் வேண்டுதலுக்கு பதில் அருளுவார். சரி, என்ன ஜெபம் பார்க்கலாம். ஒருவேளை நான் இன்னைக்கு முழுசுமா பேச முடியுமான்னு தெரியல. ஏன்னா 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த 4 பாயிண்ட்ஸில் எத்தனை பாயிண்ட்ஸ் சொல்ல முடியுமோ அத்தனை பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். மீதி இருக்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். எழுதுறவங்க எழுதிக்கொள்ளுங்க. பைபிள் எழுதுறவங்க எழுதிக்கொள்ளுங்க. நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. அது மற்றவர்களுக்கும் மிகவும் பிரோஜனமாக இருக்கும். உங்களுக்கே நீங்கள் திரும்ப எழுதும் பொழுது அது என்னன்னா உங்கள் மனசில் ஆழமாக பதியும். அதனால் நான் சொல்கிற 4 பாயிண்ட்டு நீங்கள் எழுதிக்கொள்ளுங்கள். முதலாவது, தேவரீர் என்னை இது நிறைய முறை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் கர்த்தர் நம்ம இன்றைக்கு வேறு கோணத்திலே நம்மை நடத்த விரும்புகிறார். ஆமென். தேவன் என்னை தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. இதுல என்ன இருக்கு? ஆனா நம்ம தினந்தோறும் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை ஆண்டவர் ஆசீர்வதியும். God bless you நம்ம சொல்ற வார்த்தை. God bless me நமக்காக ஜெபிக்கிற வார்த்தை. God bless my children கர்த்தரே என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நிறைய தடவை நம்மை அறியாமலேயே நாம அதை ரெப்படேஷன் மாதிரி கிளிப்புள்ள மாதிரி நம்ம சொல்லிக்கொண்டு ஆசீர்வதிங்க. ஆனா வாட் இஸ் பிளெஸிங்? என்ன ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம்னா என்ன? அதை தெரிஞ்சு கேட்கணும். எபிரேயத்துல ஆசீர்வாதத்திற்கான விளக்கம் என்ன? வாட் இஸ் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் பிளெஸிங்? அது தெரியாம நம்ம கேட்பதனால தான் நமக்கு பிளெஸிங்ஸ் கிடைக்கல. நம்ம வார்த்தையில நிறைய சொல்றோம், Lord bless me, Lord bless me, God bless me, God bless me. ஆனா வாட் இஸ் பிளெஸிங் என்பது நமக்கு தெரியல. பிளெஸிங் அப்படி என்னன்னா, எழுதுறவங்க எழுதுங்க. என்ன எழுதுங்கன்னா, சூப்பர் நேச்சுரல் ஃபேவர்.
இயற்கைக்கு அப்பால ஒரு பெரிய கிருபையும் நன்மையும். ஃபேவருக்கு என்ன தகுதி இல்லாத பிச்சைக்காரனை போல இருக்கிற, ஆண்டவரை தேடாத, ஆண்டவருக்கு கொடுக்காத, பாவத்தில் வாழ்கிற, அல்லது ஜெபிக்காத, வேதம் வாசிக்காத, கோயிலுக்கு போகாத இருக்கிற நாம ஆண்டவரை நோக்கி அழும் பொழுது, கதறும் பொழுது, வேண்டுதல் செய்கிற பொழுது, உள்ளம் குமுறும் பொழுது, சஃபரிங்ல போகிற பொழுது, சாரோக்குள்ள போகிற பொழுது, நாம வாழ்க்கையில ஸ்ட்ரகிள்ல இருக்கும் பொழுது, ட்ரஸ்ட் லைஃப்ல இருக்கும் பொழுது, நம்முடைய சேவியர் சூப்பர் நேச்சுரல் ஃபேவரை நம்மள வைப்பார். அப்போ என்னது? சூப்பர் நேச்சுரல் ஃபேவர். நீங்க ஒவ்வொரு தடவை பிளஸ்ஸிங் அப்படின்னு சொல்லும் பொழுது மனசுல உங்களுக்கு ஆழமா ஓட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆண்டவரே, இயற்கைக்கு மேலாக ஒரு ஆசீர்வாதம், இயற்கைக்கு மேலாக ஒரு நன்மை, இயற்கைக்கு மேலாக ஒரு கிருபை, இயற்கைக்கு மேலாக ஒரு சுகம், இயற்கைக்கு மேலாக என் கடன் அடைக்கப்படணும், இயற்கைக்கு மேலாக உங்களிடத்திலிருந்து கிருபை இறங்கி வரணும். தட் இஸ் பிளஸிங். ஒவ்வொரு முறையும் பிளஸிங், ஆண்டவரை என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கூடவே சேர்த்துக்குங்க. இனிமேல் பிளஸிங்கோட நிறுத்தாதீங்க. அந்த ஆசீர்வதிங்க, ஆண்டவரை இயற்கைக்கு மேலே உன்னால சாதிக்க முடியாதத, மற்றவர்களாலே சாதிக்க முடியாதத என் வாழ்க்கையில சாதிங்க, கொடுங்க. எனக்கு அவ்வளவுதான் என்னால முடியும். ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட். ஆனாலும் எனக்கு இப்போ ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபேவர் வேணும். ஐ நீட் அ சூப்பர் நேச்சுரல் ஃபேவர் ஃப்ரம் யூ லார்ட். தட் இஸ் பிளஸிங். நமக்கு கேட்க தெரியல, நமக்கு ஜெபிக்க தெரியல. இன்ஃபேக்ட் நமக்கு ஜெபிக்க தெரியல. திஸ் இஸ் ஜாபிஸ் பிரேயர். நாம என்ன மொனட்டனஸா நாம ஜெபிக்கிறோம். எப்ப பார்த்தாலும் நம்முடைய ஜெபங்கள் என்ன? ஆண்டவரே, இந்த நாள் ஆசீர்வதியும், இந்த நாள்ல என் பிரயாணத்தை ஆசீர்வதியும், கடனை எடுத்து போடும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் தாயை ஆசீர்வதியும், தகப்பனை ஆசீர்வதியும், பாப்புக்களை என்னுடைய எல்லாத்தையும் ஆசீர்வதியும். என்ன ஆசீர்வதி? எப்படி ஆசீர்வதிக்கணும்? அந்த கேள்விக்கு ஏதாவது பதில் இருக்கா உங்களுக்கு? கிளாரிட்டி இருக்கா? சும்மா bless me Lord, bless me Lord, bless me Lord. what is blessing? நீங்க கேட்கிறேன் பாருங்களேன். சூப்பர் நேச்சுரலா நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணும். that's a blessing. அதை செய்ய வல்லவர் இயேசு, அதை செய்ய வல்லவர் சர்வ வல்லவர், அதை செய்ய வல்லவர் யெகோவா ஷாலோம், யெகோவா ரஃபா, Jehovah God, Holy Spirit. மறந்துடாதீங்க, 3 பேருக்கும் சமமான பங்கு நம்முடைய ஜெபத்தில் இருக்க வேண்டாம். அது இன்னைக்கு ஆவியானவர் சொல்ல நான் சொல்றேன். எல்லாரும் ஏசு தவறு, எல்லாரும் கர்த்தர் தவறு, எல்லாரும் ஹோலி ஸ்பிரிட், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. ஆவியானவரே, அந்நிய பாஷை. டூ மச். ரேஷியோ கரெக்டா இருக்கணும். 1:1 is equal to 1. அதனால ஜெபிக்கும் பொழுது லார்ட் காட் ஆல் இஸ் ஸ்பிரிட், உங்களுடைய என்னது சூப்பர் நேச்சுரல் பவரை எமல வைங்க, ஃபேவரை எமல வைங்க. தயவு, நல்ல வார்த்தை, தயவு, சூப்பர் நேச்சுரல் தயவு. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம இன்னைக்கு பெறாம போறது. அதனால தான் சொன்னேன், இன்னைக்கு டைம் எடுத்தா 2 தான் பாயிண்ட் பேச போறேன். அந்த சூப்பர் நேச்சுரல் ஃபேவர். 2வது விஷயம் என்ன தெரியுங்களா? abundance in every area. abundance, அதாவது எல்லாவற்றிலும் அதிகம். திருப்தி. abundanceக்கு நேரடி தமிழ் வார்த்தை என்ன சொல்லுங்க நீங்க? abundance, அதிகமா. இந்த 2 பாயிண்ட் இருக்கணும். ஆண்டவரே, இதை விட அதிகமா, சரீரத்துல பலன், இதை விட அதிகமா, புதிய பலன், குறைவு, இதெல்லாம் நீக்கி போய்
கர்த்தர் நிறைவு, abundance of blessing வேணும். abundance of your favor in every area. abundanceனாவே நீங்க அதிகம், குறைவு இல்லை. அப்போ லார்ட் பிளஸ் மீ என்று சொன்னால் 2 வார்த்தை நீங்க அனுமதிக்கணும், நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், மறந்துடக்கூடாது. ஜெபத்தில் நீங்க சொல்லணும், ஆண்டவரே சூப்பர் நேச்சுரலா எங்களுக்கு உங்களுடைய தயவை காண்பீங்க, சூப்பர் நேச்சுரலா உங்களுடைய கிருபையை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, உங்களுடைய டெலிவரன்ஸை, கடன்லேருந்து அடைக்கிறத, சூப்பர் நேச்சுரலா குழந்தைய, சூப்பர் நேச்சுரலா திருமண காரியத்தை, சூப்பர் நேச்சுரலா வேலை வாய்ப்பை, சூப்பர் நேச்சுரலா திருமணத்தில் காணப்படுகிற குறைவுகளை நீக்கிங்க. சூப்பர் நேச்சுரலா குடும்பம் இணையிட்டோம், சூப்பர் நேச்சுரலா வாழ்க்கை மாறட்டும். இதுதான் பிளஸ்ஸிங். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து abundance of blessing கொடுங்க. abundance. இனிமே நான் திருப்தி ஆகல அந்த வார்த்தை தமிழ்ல abundance. ஆவியானவர் உங்களுக்கு சொன்னார்னா, ஒருவேளை இந்த பிரசங்கத்துக்கு முன்பாக எனக்கு சொன்னார்னா கூட நான் உங்களுக்கு சொல்றேன், abundance. first abundance. சங்கீதம் 5:12 நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 5:12. தேங்க்யூ லார்ட். 5:12 கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தால் அவனை சூழ்ந்து கொள்வீர். பாருங்க, ஆசீர்வதித்து அதுல வருகிற அட்ஜெக்டிவ்ஸ் வேர்டு என்ன பாருங்க, காருண்யம் என்னும் கேடகம் அவனை சூழ்ந்து கொள்ளட்டும். abundance, விருத்தி, ரைட், ஓகே. காருண்யம் என்னும் கேடகம். நீதிமான் ஆசீர்வதிக்கப்படுகிறான். நீங்க ஒருவேளை இதை நீங்க யாருக்காவது ஒப்பிட்டு பார்க்கணும்னா, எப்படி ஆசீர்வதித்தார் ஆண்டவர் என்று சொன்னால், ஏன்னா நான் உங்களை விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், அவனை ஒண்ணுமில்லாம எடுத்து கொண்டு வந்தார், அவன் செல்வ சீமானாக மாறினான். அதுதான் அபண்டன்ஸ். சூப்பர் நேச்சுரலா அவனை கர்த்தர் அவன் எல்லையை விரிவாக்கினான். அவன் சொன்னார், எழுந்து நடப்பா. இன்னைக்கு ஆவியானவர் சில பேர் இடத்துல பேசுகிறார், நீங்க போய் வெளியில மொட்டை மாடிக்கு போங்க, அல்லது கிரவுண்டுக்கு போங்க, அல்லது வாக்கிங் போங்க, ஜெபத்தோட கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நடங்க. கர்த்தர் அப்படியே ஜெபத்தோட நடங்க, உங்க எல்லைகளை கர்த்தர் அப்படியே விரிவாக்குவார். ஈசாக்கு விதை விதைத்தான், பஞ்ச காலத்திலே 100 மடங்கு அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். திஸ் இஸ் abundance. எப்படி? சூப்பர் நேச்சுரலா. எப்படிங்க வறண்ட நிலத்துல முளைக்கும்? சூப்பர் நேச்சுரலா முளைத்தது 100 மடங்கு ஆசீர்வாதம். எப்படிங்க பேரன் உமன் குழந்தை பிறக்க முடியும்? வேண்டுதல் செய்தான், கிரைடு, ஜாக்கப் கிரைடு. கர்த்தர் அவனுடைய மனைவியின் அதாவது அவனுடைய கர்ப்பத்தை திறந்தார். இதுதான் சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங். சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்லி கொண்டு வருகிறேன். இன்னும் நான் சொல்லிக்கொண்டு போனா இன்னும் நிறைய இருக்கிறது. ஆசீர்வாதம் நான் கூட ஆசீர்வாதத்தை சொல்றோம், அதெல்லாம் எங்க மனதிலிருந்து மனப்பாடமா வருகிற ஆசீர்வாதம். நம் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு கிருபையும் சமாதானம் இதெல்லாம் வரும். ஆனா ஆசீர்வாதம் என்றால் சூப்பர் நேச்சுரல் ஆசீர்வாதம் அண்ட் பிளெஸிங் இன் எவ்ரி ஏரியா ஆஃப் யுவர் லைஃப். அடுத்து பிரேயரை பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் 2வது ஜெபம், என் எல்லையை பெரிதாக்கி. இன்றைக்கு நான் இன்னொரு 5 நிமிடம் இன்று முடிக்க விரும்புகிறேன். Enlarge my territory. சொல்லுங்க, என்னோட சேர்ந்து சொல்லுங்க. Lord bless me. God bless me. தேவரீரனை ஆசீர்வதித்து. பிராக்கெட்ல
சூப்பர் நேச்சுரலா நம்முடைய தயவை மேல வைத்து அடுத்து என்ன சொல்லணும்? அபண்டன்ஸா இருக்கணும். என் வீட்டில் எதுலையும் குறைவு, அறிவில் குறைவு, ஆசீர்வாதத்தில் குறைவு, ஐஸ்வர்யத்தில் குறைவு, ஞானத்தில் குறைவு, என் வீட்டில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் எல்லாம் அபண்டன்ஸாக இருக்க வேண்டும். First point. Second, enlarge. நிறைய நான் டெரிட்டரி பத்தி தான் பேசியிருக்கிறேன், எல்லையை பத்தி பேசியிருக்கிறேன். இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை growth பத்தி பேச சொல்லுகிறார். growth எழுதுங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா காட்ஸ் blessing. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் blessing, prayer of blessing. First point, prayer of blessing. Second point, prayer for growth. வளரும். என்னை வளர்த்துருங்க, என்னை வளர வைங்க. டெரிட்டரி நீங்க அடுத்த குறிப்பு, அடுத்த சப் ஹெட்டிங்ல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் growth in every area. இன்னைக்கு ஆவியானவர் சபைகளுக்கு ரொம்ப தெளிவா பேசிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை, இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தயவு செய்து உங்களுடைய இந்த ஜெபத்தை நீங்க எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லிங்க் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ப்ளீஸ். உங்களோடு கூட நீங்க வைத்து கொள்ளாதிருங்க. ஆவியானவர் இதை உணர்த்தினால நான் பேசி கொண்டிருக்கிறேன். உங்களால் முடிந்த வரைக்கும் ஒருவர் 5 பேருக்காவது அல்லது 10 பேருக்காவது, ஏன் ஒருத்தருக்காவது நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய தாளந்துகளை, கிஃப்ட்ஸை, உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுதான் ஆவியானவர் உங்களிடத்துல நேரடியாக வைக்கிற வேண்டுதல்லாம் கிடையாது. அவர் வேண்டுதல் செய்கிறதற்கு அவ்வளவு தாழ்ந்து போக விரல. ஆவியானவர் உங்களிடத்துல கொடுக்கிற அந்த ரிலே, ஊழியத்தின் ரிலே ஸ்ட்ரிக் அது. அதனால் ஊழியம் செய்ய விரும்புகிறவங்க, அல்லது ஆசீர்வாதத்தை, அபண்டன்ஸை பெற விரும்புகிறவங்க, அல்லது சூப்பர் நேச்சுரல் பிளஸ்ஸிங்கையும் ஹீலிங்கையும் ஃபிசிக்கலாக, மென்டலாக அல்லது ஸ்பிரிச்சுவலாக பெற விரும்புகிறவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த ரெண்டாவது பாயிண்டில் நீங்கள் வளரணும்னா நீங்கள் உங்களுடைய ஊழியத்தின் எல்லையை, அல்லது நீங்கள் இப்போது செய்து கொண்டிருக்கிறது எல்லையை விரிவாக்குங்க. இதில் குரோத்தை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா இன்னொரு ஆண்டவர் சொல்ல விஷயம் என்னன்னா, இனி வருகிற நாட்கள் 25ஆம் ஆண்டு உங்களுக்கு ஆழ் எண்ணங்களில் ஆசையாக என்ன இருக்கணும்னா, வளரணும். கலங்கும் இல்லாத ஞானப்பாலின் மேலே வாஞ்சா இருக்கிற குழந்தையை போல வளரணும், வேதத்தில் வளரணும். இந்த ஆசை ஜெபத்தில் வளரணும். இந்த 2 விஷயத்துல நீங்க ஆசை வச்சிட்டீங்கன்னா, வளரணும்னு துடிச்சிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில எல்லா ஏரியாக்கிலும் கர்த்தர் உங்களை வளர செய்வார். He will grow. உங்க வாழ்க்கையை எல்லாவற்றிலும் வளர செய்வார். குரோத்தை பார்ப்பீங்க, உங்க பிசினஸ்ல குரோத்தை பார்ப்பீங்க, உங்க ஃபினான்ஷியல குரோத்தை பார்ப்பீங்க, உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல குரோத்தை பார்ப்பீங்க, உங்க எல்லைகளில என்லார்ஜ்மெண்ட்டை பார்ப்பீங்க, இல்ல எக்ஸ்பேண்டிங்க பார்ப்பீங்க. வாழ்க்கையில எல்லா இடத்திலும் நீங்க வளருவீங்க. உங்க பிள்ளை வளருவாங்க. இயேசு எப்படி வளர்ந்தார்? ஞானத்திலும் அறிவிலும் தேவ கிரியிலும் அதிகமா விருத்தி அடைந்தார். வளருவாங்க. வர விருத்தி அடைந்தார். ஈசாக்கு, சகோதரியை நீ கோடா கோடியாய் பெருகுவாய். ரெபேக்காள், எல்லாரும் பெருகணும், வளரணும். அதுதான் கர்த்தருடைய ஆசை. நம்முடைய ஜெபம் அதுவாக இருக்க வேண்டும். ஆண்டவரே வளருங்க. ஏன் இந்த மென்டாலிட்டி வேணாம், இப்படியே இருந்துட்டு நான் செத்து போறேன், இந்த மென்டாலிட்டி வேணாம். நான் வளரணும், என் பிள்ளைகள் வளரணும், அடுத்த நிலைக்கு போகணும், நான் உயர்ந்த ஸ்தானத்திற்கு போகணும், நான் உயர்ந்த கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் உயர்ந்த பதவியில உட்காரணும், நான் உயர்ந்த இடங்களில என்னை ஏறி வர பண்ணணும். கர்த்தரை வளருங்க. அவர்தான் ஆவியானவர் நம்மை வளர்ப்பார்.
வளர செய்கிறவராலே எல்லாம் ஆகும். பவுல் எழுதுவார், வளர செய்கிறவராலே எல்லாம் ஆகும். நம்மை வளர செய்கிறவர் அவர். இன்னைக்கு நம்மை வளர பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், வளரும். இப்போது நான் ஆவியானவர் சின்னதா ஒரு தாட் கொண்டு வந்தார். உங்க கருவுல ஒரு சின்ன 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 காரியத்தை அவர் வளர பண்ணுகிறார். உங்க யூட்ரஸ்ல, உங்க வயிற்றுல ஒரு சிறிய கருவை. இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். சின்ன விதை தான், அது வளரும், பெரிய மரமாய் வளரும். ஸ்மால் சீடு வளரும். இன்றைக்கு நான் ஆவியில நிரம்பி சொல்றேன், you are like a small seed, but you are going to grow in Christ Jesus Christ. உன்னுடைய மரங்களில, உன்னுடைய இலைகளில, உன்னுடைய கிளைகளில அநேகர் வந்து தங்குகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நல்ல தமிழ், உங்களை உயர்த்த போகிறார். உங்கள் வாழ்க்கையை உயர 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 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டையில் அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். உயர்த்துவார். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை விரிவாக்கி, Lord God bless me and enlarge my territory. ஃபாதர், உங்க குரோத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, உங்கள் ஆசீர்வாதத்திற்காக, அதுவும் ஒரு சூப்பர் நேச்சுரல் இயற்கைக்கு மேலே. ஓ தேங்க்யூ லார்ட். இந்த மனுஷனால் கூடாதுதான், என் தேவனால் கூடும். இயற்கைக்கு மேலே காற்றையும் கடலையும் அதற்றி, சாக கிடந்தவனை உயிரோடு எழுப்பி, சத்தவனை உயிரோடு எழுப்பி, ஒன்றும் இல்லாதவனை உயர்த்தி, அழகு பார்க்கிற சூப்பர் நேச்சுரல் கரங்களை கொண்டு கர்த்தரை உயர்த்துவீராக. இந்த நாளிலே மாத்திரமல்ல, எங்கள் வளர்த்து எடுப்பீராக. Let us grow, Lord. ஈசாயின் அடிமரம் வெட்டப்பட்டிருக்கிறது, ஆமாம். ஆரோனின் கோல் துளிர்க்கப்படாமல் இருக்கிறது, ஆமாம். ஆனால் இன்று கர்த்தர் அதை துளிர்க்கவும் தளிர்க்கவும் பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. வனாந்தரத்திலே ஒரு நீரூற்று வளரப்போகிறது. எஸ் லார்ட். ஆண்டவரே, வியாதியா இருக்கிற, மருத்துவமனையில் இருக்கிற, அழுகையோடு கண்ணீரோடு இழப்புகள் மத்தியில் இருக்கிற, கைம்பெண்ணாக இருக்கிற, குழந்தை இல்லாமல் இருக்கிற, திருமணமாகாமல் இருக்கிற, கிட்னி ஃபெயிலியர்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஜெயம் கர்த்தரால் வரட்டும், தேர்ச்சி கர்த்தரால் வரட்டும். ஓ, நாங்கள் நினைத்தது விரும்பினதுக்கு மேலே கர்த்தர் எனக்கு கொடுப்பீராக. நாங்கள் வளரும் என்கின்ற ஆசை எங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. உயர் கல்வி கொடுங்க, உயர் பதவி கொடுங்க, உயர் ஆஸ்தி கொடுங்க, உயர் கல்வி கொடுங்க, உயர்ந்த கார் கொடுங்க, உயர்ந்த பைக் கொடுங்க, உயர்ந்த வீடு கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் எங்கள் கடன்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு, நோய்கள் எல்லாம் அகற்றப்பட்டு, எங்கள் பிராண அழிவுக்கு விலக்கி மீட்டு, நன்மையினாலே கிருபையினாலே முடிசூட்டி எங்களை கண்மணியில் மேலே நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே அநேகர் கண்கள் அதை பார்த்து ஆச்சரியப்படும்படியாக கர்த்தர் உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் எங்களை நிறுத்துவீராக. என் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தார் என்று நாங்கள் சாட்சியா நிற்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சிலாக்கள் அழைத்திருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிந்தால் உங்களுடைய ஜெபத்தினால் எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஊழியத்தை குறித்து மேலும் அறிய விரும்பினா நீங்களோடு கூட தயவாக பேசுங்க. இயேசுவின் உங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்புங்க. தினந்தோறும் கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். தினந்தோறும் உங்களுக்காக நான் ஜெபிக்க கடன்பட்டிருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் நினைவருவதோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ மெசேஜ்லேயோ நீங்கள் தயவு செய்து அனுப்பும்படி அல்லது கமெண்ட் எழுதும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.